தமிழர்களின் சுயமரியாதை உணர்வை சீண்டி பார்க்க யார் நினைத்தாலும் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தியை திணித்து தமிழை அழிக்க நினைப்பவர்களை விடமாட்டோம் என்று சூளுரைத்துள்ளார். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற பெயரில் முரசொலியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2வது கடிதம் எழுதியுள்ளார். அதில் இந்தியை திணிப்பதால் தான் அதனை திமுக இன்னமும் எதிர்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் வேறு எந்த மொழியையும் எதிரியாக கருதி அழித்ததில்லை என கூறியுள்ள முதலமைச்சர், பிற மொழிகள் தன்மீது ஆதிக்கம் செலுத்த நினைத்தால் அதனை தமிழ் ஒருபோதும் அனுமதித்ததில்லை என்று தெரிவித்துள்ளார். தமிழர்களின் தனித்துவமான குணமான சுயமரியாதை உணர்வை சீண்டி பார்க்க யார் நினைத்தாலும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை முதலில் நுழைத்து அதனைத் தொடர்ந்து சமஸ்கிருதத்தையும் திணித்து தமிழையும் தமிழர் பண்பாட்டையும் சிதைக்க ஒன்றிய பாஜக அரசு திட்டமிடுவதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். இத்திட்டத்தின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு தமிழ்நாடு முழுவீச்சாக இன்றைக்கு எதிர்ப்பதற்கான அடித்தளத்தை திராவிட இயக்க தலைவர்கள் அன்றைக்கே வலுவாக கட்டமைத்ததாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், தற்போது திமுக மாணவரணி முன்னெடுப்பில் பல்வேறு மாணவர் இயக்கங்கள் ஒன்றிணைந்து தமிழ்நாடு முழுவதும் நடத்திய பேரணியை பார்க்கும்போது ஆதிக்க இந்திக்கு எதிராக தமிழ்நாட்டின் மாணவ பட்டாளம் ஆர்ப்பரித்து எழுந்துள்ளது தெரிவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தி எழுத்துக்களை அளித்தால் வடமாநில பயணிகள் எப்படி ஊர் பெயர்களை அறிந்து கொள்வார்கள் என்று அறிவுபூர்வமான வினாவை எழுப்பி பாஜகவினர் தங்கள் இந்தி விசுவாசத்தை காட்டுகிறார்கள் என சாடியுள்ள முதலமைச்சர், தமிழர்கள் வடமாநிலங்களுக்கு செல்லும் போது எப்படி அறிந்து கொள்கிறார்களோ அப்படியே அறிந்து கொள்ளட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இருமொழி கொள்கையால் கல்வி, திறன் மேம்பாடு, வேலை வாய்ப்பு என தமிழ்நாடு உயர்ந்து நிற்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், தாழ்ந்த தமிழ்நாட்டை நிமிர்த்தி உயர்த்தியது திராவிட இயக்கம் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் வஞ்சகத்தை ஒன்றிய பாஜக அரசு தொடர்வதாக சாடியுள்ள அவர், வஞ்சகத்தை எதிர்த்திடவும் வளமான தமிழ்நாட்டை பாதுகாத்திடவும் மாநில உரிமைக்கான குரலுடன் தாய்மொழி காத்திடும் முழக்கத்தையும் முன்னிறுத்துவோம் என்று அறைகூவல் விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.